சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று ஆதவர்ஜனா பேசினதை பார்த்துருப்பீங்க. அண்ணன் திருமாவளவனை பற்றிலாம் பேசியிருக்காரு, கேட்டிங்களா? உங்கள் கருத்து என்ன? அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதாவது ஆரம்பத்தில் ஒரு பாட்டு இருக்கும், ரொம்ப ஃபேமஸான பாட்டு. தமிழ் பாட்டா? தமிழ் பாடல் தான். ஆளும் வளரணும் தம்பி, அறிவும் வளரணும். கேள்விப்பட்டிருக்கேன் பாட்டு. ஆளும் வளரணும் தம்பி, அதோட அதுதான் நல்ல வளர்ச்சி. அதே நல்ல வளர்ச்சி. அதோட சேர்ந்து அறிவும் வளரணும், அதே நல்ல வளர்ச்சி. இப்போ இது யாருக்கு சொல்கிறீங்க? ஆள் நல்லா வளர்ந்துட்டாப்புல, கரெக்டாக, வளர்ச்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அறிவு தான் வளர்ந்த மாதிரி தெரியல. சிறப்பாக பேசுகிறாரே. எப்படி? நல்லா அறிவார்ந்து பேசுகிறாரே. அது அப்போ அதை அறிவார்ந்த ஒரு பேச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ உங்களையே மறுபரிசீலனை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உங்களை நீங்களே தள்ளிக்கிறீங்க. நல்லா கேட்டுக்கிறீங்க. அவர் பேசின பேச்சில் நீங்கள் வெறுப்பு இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. அவர் வரலாறு உங்களுக்கு தெரியும், உலக மக்களுக்கு புறம் தெரியும், கரெக்டு தானே? ஆமாம். அவர் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன். ஆரம்ப காலகட்டத்திலே தாய் தந்தை இழந்து விட்டேன் அப்படின்ட்டு தனது உழைப்பால் உயர்ந்து வந்திருக்கிறார். ஸ்போர்ட்ஸ்லாம் போய் அப்புறம் இந்த சீட்டு விற்கிறவங்கள, லாட்டரி சீட்டு தெரியுமில்ல, அங்கே ஏதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி அங்கே வரவுமே தான் இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறாரு. அப்போ வரைக்கும் கூட யாரும் தெரியாது இவரை, கரெக்டாக. இவர் நேராக திமுகக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் அந்த கட்சியில் சேர்ந்த மாதிரி தான் அங்கே வேலை பார்க்குறாரு. அதில் கொஞ்சம் ஆள் வேறு உயரமாக இருக்காரா, பின்னாடி வேறு லாட்ரி சீட்டு விற்கிற குரூப் இருக்குதா, அதனால் கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக அப்படி இப்படின்னு வந்தார். நேரடியாக பெரிய அதிகாரத்தில் இருக்கவங்கள தொடர்பில் இருந்தார். அப்புறம் அங்கேருந்து விரட்டி விட்டாங்க இவருக்கு. நேராக நம்மள்கிட்ட வந்தார். சரி, நம்ம தான் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறோமே, ரைட்டா? அதாவது ஆர்எஸ்எஸ்லேருந்து தவிர வேறு எங்கே யார் வந்தாலும் சேர்த்துக்கிறோம். பிஜேபி மட்டும் ஏற்றுக்க மாட்டோம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி தவிர, ரைட்டா? அப்புறம் இவர் திமுக தானே வாங்க சேர்த்துக்கிறோம்னு சேர்த்துக்கிட்டோம். தம்பி வந்தார், இருந்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் கட்சியை வளர்க்குற எண்ணத்தை விட அவர் திமுகவை மட்டுமே எதுக்கிறத அவர் கொள்கை கோட்பாடோட செயல்பட்டார். சரி, ரைட்டு, ஓகே, தம்பி அளவுக்கு மாரி தான் போகுது அப்படின்னதுமே அடுத்து இங்கேருந்து ஜம்ப் ஆகி அங்கே போயிட்டார். யார்? நம்ம விஜய் கட்சிக்கு போயிட்டார். சரி, அடுத்து எங்கே போக போகிறாருன்னு தெரியலை. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் அந்த வேங்கவேல் விஷயத்தை பற்றி பேசுகிறார், பாராட்டுகிறேன். அதே மாதிரி அங்கே புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அடிக்கடி நடந்துச்சுல போன வாரம், வடக்காடு. வேற ஒரு வித்தியாசமான வடக்காடு பிரச்சனை பற்றி பேசுகிறாரு. நீ அதெல்லாம் பேசி தம்பி, ஒன்றும் பிரச்சனை எல்லாத்தையும் பேசுகிற. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ ஏன் போகல? நீனு இப்போ கட்சிக்காரனாக தான் இருக்கிற, ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு இருக்கல. சரி, உன் தலைவர் போக முடியாது, நம்ம விஜய் நம்ம அதில் கொண்டு வரல சர்ச்சைக்குள்ளே. ஏன்னா அவர் பாவம் திரைப்படத்தில் நடிச்சுருக்கிறாரு. நீ சும்மா தான்ப்பா இருக்கிற. இல்லை இப்போ இது தமிழ்நாடு லாட்டு சீட்டு ஓட்டுறீங்களா? ஓட்டலையில லாட்டு சீட்டு போனால் வெளி மாநிலங்கள் தானே இருக்குது. சரி, அப்போ நீ என்ன பண்ணியிருக்குன்னு அங்கே போயிட்டு பார்த்துட்டு நீ பெருத்து பேசினா உனக்கு ஒரு கருத்து இருக்குது. வெறுப்பு இல்லாமல் நியூஸ் சேனல் 5 நான் அவங்க நேயர்களுக்கும் சொல்கிறேன், தமிழகத்தில் நாங்கள் திமுக கூட்டல் இருந்தாலும் கூட தலித்து மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, எங்கெல்லாம் சிக்கல் வருதோ அப்பெல்லாம் பேசித்தானே இருக்கிறான். பேசாம வாய் மூடி கிடக்கலையில. இப்போ வேங்கவே மட்டும் போதுமா இல்லை இறங்கி செயல்பட? ஆமாம், எங்கள் தலைவர் முதல்வராக இருக்கிறாரு. எங்கள் தலைவர் தாங்க முதல்வர். இப்போ இல்லை, எங்கள் தலைவர் நான் துணை முதல்வருங்க. உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், ரைட்டா? நல்லா கேட்டுங்க. வரலாறு போய் ஒன்பது ஒன்றா பேசினா உங்களுக்கு சொல்ல. தம்பி அப்படிப்பட்ட தம்பி இல்லை, நீங்கள் இப்போ சொன்னது அடிப்படையில் இல்லை, தம்பி உயரமான தம்பி, நான் அந்த உயரமாக வளர்ந்துருக்கிறாருல்ல அவருக்கு சொல்கிறேன். அதாவது இந்த வேங்கவேல் பிரச்சனையில் கூட அந்த வேங்கவேலில் இப்படி மனதை கலந்து விட்டாங்க அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து போராடுறது விடுதலை சிறுத்தைகள். தலைவர் உள்ளேயே போயிட்டு வந்தார். ஆனால் அந்த தம்பி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேட்டியில் இவர் போகலை அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு சர்ச்சையாகி இப்போ பேக் அடிச்சான்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அவர் தரவுகளை ஒழுங்காக வைக்கணும். ஏன்னா அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார்ல, தரவுகளை அங்கேயே விட்டுறாரு. அது வேறு பிரச்சனை, நம்ம எடுத்து கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர் போயிட்டு வந்தார். நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம். அது மட்டுமல்லாது அவங்க கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழக அரசாங்கத்தை நேரடியாக எங்கள் தலைவர் பல முறை சந்திச்சிட்டார். நான் பேசாத சேனலே இல்லை. உங்கள் சேனல் 5 5 முறை பேசிட்டேன் இந்த வேங்கவேல் பிரச்சனையை பற்றி. ஆனால் யாரும் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. அதை விட்டு நேராக இந்த மேட்டருக்கு வாங்க, புதுக்கோட்டை மேட்டருக்கு வாங்க. புதுக்கோட்டை மேட்டருக்கு நேரடியாக நான் போனேன். நேரடியாக களத்தில் அங்கே என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை நம்ம விழாவாரியாக பார்த்துட்டு சொல்கிறோம். டே, திராவிட மாடல்ன்றீங்கடா, இதுதான் திராவிட மாடலா? கேட்டனா கேட்கலையா? கேட்டேன் இல்லைங்க. இது எதுவுமே தெரியாமல் அதுக்கு திருப்பியும் சொல்லி ஆள் மட்டும் வளர்ந்தா பத்தாது தம்பி, கொஞ்சம் அறிவையும் வளர்த்துக்க, சரிங்களா? தொடர்ந்து போராடுறோம்ல. அதாவது இன்னும் சொல்லப்போனால் இது உங்களுக்கு
இது அவருக்கு இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட சொன்னால் இது வந்து முக்கியமான கருத்து உங்களுக்கு தான் புரியும். அதாவது தலித்து மக்களுடைய பிரச்சனை நடக்குது பார்த்தீங்களா, ஷியரியில் இல்லை தலித்து இளைஞர்கள் இல்லை பாலியல் வன்கொடுமைகள், அதே மாதிரி ஆணவ படுகொலைகள் இதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா. இப்போ அதை வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு செய்தி, ஒரு தலைப்பு செய்தியாவோ இல்லை சேனலில் பேசுகிற மாதிரியோ இல்லை மற்ற தொலைக்காட்சியில் பேசுகிற மாதிரி செய்தி தான். அதில் ஃபீல் பண்ணி பேசுகிற ஆளுகளும் இருக்காங்க, அதுக்காக கண்டனம் தெரிவிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தாங்க அது வலிங்க. எங்கள் ஆத்மார்த்தமாக நாங்கள் வந்து எத்தனை முறை நாங்கள் புலம்பிட்டோம். இப்போ யோசித்து பாருங்களேன், இதில் ஒரு நுட்பமான கருத்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ சொல்கிறது அந்த தம்பிக்கு, உயரமான தம்பிக்கு, இப்போ உங்களுக்கு இல்லை, ஏன்னா இது வந்து அவருக்கு தான். கொஞ்சமாச்சும் உனக்கு நான் என்னத்தை சொல்கிறது, அதாவது அந்த விஷயத்தை மட்டும் யோசித்து பாருங்களேன். இப்போ இவங்க அரசாங்கம் கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க, ஆனால் நேரடியாக மைக்கை பிடிச்சி எங்கிட்ட தானே கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. என்ன அப்படி இருக்குது, வேங்கவேலி பிரச்சனை அப்படி இருக்குது, புதுக்கோட்டை பிரச்சனை இருக்குது, நீ போராடினீங்களா கேட்டுக்கலாம் கேட்குறீங்க. நீ உங்களுக்கு உரிமை இருக்குது, நான் உங்களை ஒன்றும் தவறாக சொல்லலை. ஆனால் நீ என்ன பண்ணுற, நீ வந்து இதுக்கு போராடணும்ல. நீ தானே சொல்ற இந்த பக்கத்து ஒரு பக்கம் அம்பேத்கரை வச்சுக்கிற, என்ன விளம்பரம் பண்ணுறியான்னு தெரியல. இந்த பக்கத்து பார்த்தா யாரை, காந்தியை வச்சுக்கிறது, அப்புறம் கேட்டால் அறிஞர் அண்ணாவையும் வச்சுக்கிறது. அப்போ இந்த லாட்டரி சீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு புத்தி இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்துருமா, நாங்கள் பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விற்றாங்க. இப்போ உங்கள் காலத்தில் அது விற்கவே இல்லை. அது என்ன பண்ணுவாங்கன்னா, 1 கோடி உங்களுக்கு விலை போகிறது, இல்லை 10 கோடி விலை போயிருது அப்படின்னு உங்களை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இது உணர்வை தூண்டுவாங்க, ஆசையை தூண்டுறது. ஒரு காலத்தில் மதுரையில் வந்து ஒரு ஃபேமஸ் ஏதோ ஒரு சேகர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபேமஸான லாட்டரி சீட்டு நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும். அதெல்லாம் கடைசி எப்படி செத்து போயிட்டாரு, நிறைய பேர் பல பிரச்சனை தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு, அது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. இது மாதிரி மக்களை பூரா அந்த பணங்கள், இன்னமும் சொல்ல போனால் போதையை விட மோசமானது லாட்டரி சீட்டு. அதான் தமிழ்நாட்டில் அது வரல, அது பாராட்டணும். அந்த போதையை ஒழிக்கவே முயற்சி பண்ணுறோம், அது இன்னும் முடியாமல் இருக்குது. எப்படி லாட்டரி சீட்டை ஒழிச்சாங்களோ அது போதையை ஒழிச்சா ரொம்ப நல்லது. இந்த தம்பி வந்து இந்த லாட்டரி சீட்டு விற்கிற குரூப்போடு இருக்கிறனால அந்த புத்தி இருக்காருன்னு தெரியல. இதை வந்து ஒரு விளம்பரமாக பேசுறது, ஒரு மாதத்தில் ஒரு நாள் கூப்பிடுறது, எல்லா பத்திரிகையாளரையும் கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒன்று அடிச்சு விடுறது. அவர் களத்துக்கு போல நீங்க எதுவும் பண்ணலன்னு தான் நீங்க கேக்குறீங்களா? நேரடியாக நான் கேட்கிறேன். நான் குண்டக்க மண்டக்க நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல, என் தலைவர் ஒண்ணு முதல்வர் இல்ல, நான் ஒண்ணு துணை முதல்வர் இல்லன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அது மாதிரி அவர் ஒண்ணு எம்எல்ஏ இல்ல, எதுவும் அப்ப வாயை மூடிட்டு அமைதியா நாங்க பாத்துக்கிறோம், எங்க பிரச்சனை நாங்க சால்வ் பண்ணிக்கிறோம். இல்ல அப்படி இல்ல, என்ன பேச்சு சுதந்திரம் உனக்கு வந்து என்ன, உனக்கு விளம்பரம் தேர்றதுக்கு இன்னைக்கு வந்து சேனல் ஃபைல் வந்து பல விஷயங்களை பேசலாம். நாட்டில் பல சிக்கல் நடந்துருக்கு, அதை விட்டு தம்பியை போய் பேசணும் நமக்கான தேவையா? இல்லை நம்ம நேர்ந்து விட்டுருக்காங்களா சொல்றாரு. நீங்க என்ன சொன்னாருங்க, ஏன்னா பட்டியலின மக்களுக்கான கட்சி எங்கள் கட்சின்னு ஆரம்பத்தில் சொன்னவர் நம்ம திருமாவளவன் அவர்கள். அவர் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட நபர் தானே அப்புறம் கேள்வி அவர் தானே கேட்பாங்க. அவங்க தானே ஓட்டு பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க உங்களை. அதாவது காரணமாக தானே திமுக அதை வந்து பட்டியலின மக்கள் எங்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் அவங்க கேட்காம நாங்கள் போராடுவோம். யாரும் எங்களை கூப்பிடல, வாங்கடா புதுக்கோட்டைக்கு வாங்கடா வாங்கடா பிரச்சனை ஆகி போச்சு, அந்த கேள்வி கேட்கல. எங்களுடைய உரிமை அந்த தலித்து மக்கள் மட்டுமல்ல. கள்ளக்குறிச்சி யாரு, கள்ளக்குறிச்சி என்ன தலித்து பொண்ணா, பெண்மகளா? கள்ளக்குறிச்சி அந்த பள்ளியில் வந்து இறந்து போன சிறுமியா, அது யார் தலித்து பொண்ணா? அது வந்து ஒரு கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர், அகமுடையார் சமூகத்தை சார்ந்த பெண்மகள். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம்ல. அந்த வழக்கில் முதல் குற்றவாளி அவங்க தாய், 2வது குற்றவாளி எங்கள் கட்சியை சார்ந்த திராவிட மணி. அதனால் எங்களுக்கு எவனும் வகுப்படுக்க கூடாதுங்க. இங்கேயே வந்து படிச்சுவிட்டு நீ அங்கே இருக்கும்போது உயரமானவே லாட்டரி சீட்டு குரூப் தான் உனக்கு தெரியும். விடுதலை சீட்டுக்கு வந்த பிறகு தான் ஏது தம்பி அரசியல்வாதின்னு வெளியே தெரிஞ்சு. அது வரைக்கும் நான் யதார்த்தம் சொல்கிறேன், யாருக்கும் தெரியாது. இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ப்ரொஃபைல் ரைட், அது ஒரு ப்ரொஃபைல் மாதிரியா. அந்த ப்ரொஃபைலாம் வச்சுக்கிட்டு நேராக போய் யார்கிட்ட நம்மகிட்ட விஜய்கிட்ட போய் கொடுத்து அங்கே அப்ரூவ் வாங்கி நீ ஒரு பொசிஷனில் போய் நேராக உட்காந்துட்டப்ப ரைட்டா. நான் என்ன கேட்குறேன்னா, நீ கேள்வி கேளுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக? நீ தான் சொல்கிறீங்க எங்களுடைய கொள்கை தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர்ன்றீங்க. அப்போ அங்கே வந்து உண்மையிலே வந்து நிச்சயம் உங்களுக்கும் தெரியும், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது தலித்து இளைஞர்கள் பக்கமோ தலித்து பக்கம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அது ஒரு கோயில் பிரச்சனை ரைட்டா. அதை வந்து மிரட்டுற மாதிரி தர்மபுரி கலவர மாதிரி இங்கே வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நீ என்ன செய்யணும்? விஜயை போய் பார்த்து, தலைவா வா தலைவா, நம்ம பட ஷூட்டிங் கூட அப்புறம் வச்சுக்கலாம், அங்கே போயிட்டு வந்துட்டு நம்ம பேசுவோம் ரைட்டு. அவருக்கு பட ஷூட்டிங் நான் வரலப்பா அப்படின்னாருன்னா நீ ஒரு அப்ரூவை வாங்கிக்கிட்டு, இப்போ நாங்கள் எப்படி அப்ரூவ் வாங்கிட்டு போகிறோம்? இப்போ தலைவர் வந்து எப்படி உள்ளே அனுப்புனார்? தலைவர்கிட்ட போய் கேட்குறேன், இதெல்லாம் கேட்குற கேள்வியாக போல அங்கே போப்பா அப்படின்ட்டாரு. அப்போ நீ உன் தலைவன்கிட்ட வாங்கி உள்ளே போயிட்டு அங்கே போய் மக்கள்கிட்ட கலந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நீ வந்து பேசு. உனக்கு தேவை திமுகவை எதுக்கணும், பிஜேபியை கொண்டு வரணும். இதுக்கு தானே நீ வேலை பார்க்குற. இது தெரிஞ்சா விரட்டி விட்டான். விஜயை கொண்டு வரலான்ற பிஜேபி உள்ள கொண்டு வரணும்னு சொல்றீங்களே. விஜய் யாருன்னு நினைக்கிறீங்க? திமுக. இப்போ அவருடைய பேச்சை அப்புறம் பாருங்க, நான் விஜய் கிட்ட போகல, இருந்தாலும் அவர் நண்பர், அதனால் விஜய் நீங்கள் விடுங்க ரைட்டா, அது அப்புறம் வச்சுக்கிறோம். இல்லை எனக்கு பதில் சொல்லிடுங்க. இல்லை விஜய் மேலே என்ன டவுட்டாகவே இருக்கு. இல்லை எனக்கு இதுக்கு முதல்ல பதில் எதுக்கு சொல்லுங்க. எனக்கு ஓப்பனிங்ல கேட்ட கேள்விதான். என்ன ஆதவர்ஜன் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்றாருல திருமாவளவன் அவர்களை, சொல்ல காரணம் என்ன? திமுகவை நீங்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்பது இல்லை அப்படின்றத அந்த அவருடைய கேள்வியின் வெளிப்பாடாக பார்க்கலாம். அப்போ அவர் வந்து இன்னமும் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் உருப்படியாக வரல நினைக்கிறேன். ஏங்க எங்கள் தலைவருக்கு மேடையில் பேசி நீங்கள் கவனிக்கலையா? மேடையில் யாரை பேசுகிறாரு, யாருங்க பேசுகிறாரு? ஏன்னா மேடை எதுக்கு போடுறது மீட்டிங்?
இந்த மீட்டிங் இப்போ போட்டோம்ல, பல ஆயிரம் தொண்டர்கள் வந்து நேற்று வந்து கலந்து கொண்டார்கள்ல, எதற்காக போட்டது? அரசாங்கத்தை தானே போராடுறான். நேராக அரசாங்கம் தானே கேட்குறேன். ஏன்டா போலீஸ்கார பயல்களா, நீ ஏன்டா வந்து எங்கள் தலித்து மக்கள் மேலே நீ ஏன்டா வழக்கை தொடுக்குறீங்க? அதாவது எப்படின்னா, தீ வச்சவனும் குற்றவாளி, அது எல்லாம் ஏற்றுக்குருவான். எந்த நாட்டில் தீ வச்சாலும் ஏற்றுக்குருவான். குடிசை அவன் அன்றாட பிரச்சனையில் வீடு கட்ட முடியாமல் தெரியான். அவன் பாவம். இன்னைக்கு தான் ஒரு சின்ன ஒரு பொருங்க நான் கேட்டேன், குடிசை எரியுதுன்னா தீக்குச்சியை குறை சொல்லுவீங்களா இல்லை தீக்குச்சியை கொளுத்தி போட்டதை குறை சொல்லுவீங்களா? நாங்கள் 2 பேரையும் தான் சொல்லுவோம். தீக்குச்சி பாவம் இல்லையா, அதை எடுத்து உரசனால தானே அது எரியுது. தீக்குச்சியை பொறுங்க. தீக்குச்சியில தீ இருக்கிற மாதிரி சாதி புத்தி ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்குது. அதை வந்து தூண்டி விடுறேன் ஒருத்தன். உங்களுக்கு புரியுதா? சாதி என்பது அந்த இது அது சின்ன பாமா கூட போடலாம், குண்டா போடலாம், இல்லை வந்து தீப்பெட்டியில் கூட சேர்த்து வைக்கலாம். அது பேர் அதே ஒரு சொல்லுவாங்களே மருந்து, அதுதான் சாதி. அந்த சாதி எடுத்து போடுறேன் பார்த்தீங்களா, அதே சாதி வெறியன். அந்த சாதி வெறியன் எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் கேட்போம். புரியுதா? இப்போ நினைக்கிற மாதிரி திமுக இருந்தால் கேட்க மாட்டாங்க. நீ திமுகவை எதுக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. உனக்கு அவன் குடும்ப பிரச்சனையா எந்த பிரச்சனைன்னு கேட்கணும். உன் மனைவியே வந்து என் புருஷன் வந்து இதை ஏட்டி பூட்டியாக பேசுகிறான்றாங்க. உன் சொந்த மச்சினே அவன் ஏதோ பேசிட்டு தர்றாப்புல அந்த தம்பி. அதனால் அதை சரி பண்ணு தம்பி, சரி பண்ணிட்டு அப்புறம் எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். நான் அவருக்காக சொல்லப்படுறது, நான் உங்களுக்காக சொல்கிறேன். உங்கள் சேனலை மதிக்கிறேன். அந்த தம்பியை கொஞ்சம் நல்லா ஒழுங்கு அரசியலை படிக்க சொல்லுங்கள், ஒழுங்கு அரசியல் பேச சொல்லுங்கள். இது எப்படின்னா அந்த வடிவேல் கதை மாதிரி நானும் ரவுடின்னு ஒரு வண்டியில் ஏறுவார் பார்த்துருக்கீங்களா? அது நானும் அரசியல் இருக்கிறேன், நம்மளை ஃபேமஸாக எப்படி பேசுவாங்க? நம்ம எழுச்சி தமிழர் அண்ணன் தானே, அண்ணன் ஏதாவது பேசி விடுவோம். பேசி விட்டோம்னா நம்ம டப்புன்னு கூப்பிட்டு 4 பேர் பேசுவாங்க. ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து ஆன்லைனில் இருப்போம். அடுத்து திருப்பி ஒன்று போடுவோம். அவர் எந்த இடத்திலும் திருமாவளவனை குறைத்து பேச கிடையாது. அவர் குறைச்சி பேசுறதுக்கு அளவுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்றது எல்லாமே அண்ணன் நான் வந்து பழைய மாதிரி அடங்க மாதிரி திமிரி எழுன்னு அப்படித்தான் உங்களை பார்த்து அதே பொசிஷன்ல தான் இருக்கிறேன். நீ எந்த வகையிலும் நீ எங்களுக்கு விளக்கம் கொடுக்க, நான் உனக்கு விளக்கம் கொடுக்குறேன். நீ ஒழுங்கா உங்க மாமனார்கிட்ட சொல்லி இந்த சீட்டு கம்பெனிலாம் இழுத்து மூடிட்டு உண்மையிலேயே மக்களுக்கு உழைங்க. அங்கிட்டு காசு கொடுக்குறீங்க, இங்கிட்டு காசை கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்கன்னே தெரியல. இங்கிட்டு பார்த்தா ஆளுங்கட்சியான பிஜேபி கொடுக்குறீங்க, ஆளுங்கட்சியான திமுக கொடுக்குறீங்க. கொடுத்தீங்களா கொடுக்கலையா? ரைட்டா? அதனால தம்பி நீ உண்மையிலேயே மக்களுக்கு உழைக்கணும்னு நினைச்சினா நீ முதல்ல களத்துக்கு போ. களத்தில் போயிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேச சொல்லுங்க. இல்லை நேரம் கூட்டியாங்க, நம்ம சேனல் ஃபைல உட்கார வச்சு நம்ம பேசுவோம். ரைட்டா? அவர் இங்கே பாருங்க, எங்களுக்கு தெரியாதாங்க. நீங்களே தான் சொன்னீங்க. இப்ப காவல்துறையினரே திருமாவளவன் அவர்கள் திட்டினாரு, பேசினாரு, ஏன்டா வழக்குகளை போறீங்கன்னு சொல்லி. ஆமா, இந்த காவல்துறையின் அமைச்சர் யாரு? அமைச்சர் யாரு யாருக்குமே தெரியாதா? முதல்வர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். அதுக்காக தான் கேட்ட, தீக்குச்சியை குறை சொல்லுவீங்களா, தீக்குச்சியை கொளுத்தி போட்டு? நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம். உண்மையான குற்றவாளி காரண காரிய கோட்பாடு யார், அதற்கு காரணம், அதை நாங்க கேட்போம். நல்லா கேட்டுக்கிறீங்க, பொறுமையா பேசுவோமா? சும்மா அவரை விடுங்க, அந்த மேட்டரை விடுங்க. ரைட்டா? இப்ப நம்ம மேட்டுக்கு வருவோம். இங்க பாருங்க, இந்த சாதி பிரச்சனை என்று இன்னைக்கு நேற்று வரல. பகவான் புத்தர் காலத்திலிருந்து, புரட்சி அம்பேத்கர் காலத்திலிருந்து நிகழ்காலம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சாதிய வன்கொடுமைகள் மனிதனுடைய மைண்டுக்குள்ளே போய் இவனை பார்த்தாலே இவன் யாரா டே பறையனா, இவன் யாரா அவன் சக்கிலியனா, இவன் யாரா பல்லனா அப்படின்ற மாதிரி ஒரு மன பிராந்தியில் திட்டுறாங்க. பிராமணர்கள் பூரா என்ன நினைக்கிறாங்க, இவனை பூரா பார்த்துமே இவெல்லாம் பூரா வந்து சூத்திரவாள்கள் அப்படின்ற மாதிரி நம்மளை அடிமையாக்குறாங்க. இது மாதிரி பல சிக்கல்கள் மைண்டில் இருக்குது. இதுதான் அரசியல். எல்லாருமே அப்படி தெரியுது. எல்லாருமே அப்படி தெரியுது. எல்லாருமே அப்படி இல்லை பிரதர். நான் எல்லாத்தையும் சொல்ல, அதில் சில சரி குறிப்பிட்ட சாதி வரி என்ன, ஒரு ஊரில் வந்து ஒரு 100 பேர் இருக்கேன்னு சொல்ல, எடுத்துக்காட்டுக்கு வெறும் 5 பேர் சாதி புத்தியோட இருப்பேன், 95 பேர் மனித நேயத்தோட இருப்பேன், மனிதனை மதிப்பேன். நான் சொல்றது 5 விழுக்காடு. இந்த 5 விழுக்காடு இந்த விஷங்கள் இதை ஃபுல்லா பரப்புது. சரிங்களா? அவங்கள அரசியல் படுத்தணும், அவங்கள முறைப்படுத்தணும், அவங்க நேர்மையாக்கணும்னு நாங்கள் தொடர்ந்து போராடுறோம், தொடர்ந்து நாங்கள் பிரச்சாரம் பண்றோம், தொடர்ந்து மக்களும் சென்று கொண்டு இருக்கிறோம். அதை வந்து திமுக இன்னும் முறையா செய்யலை. நேரடியாக தானே சொல்றோம், மறைச்சிக்கிறதே சொல்லல. இப்போதான் உடனே இந்த புத்தி இப்போதான் கொஞ்சம் வந்துருச்சான்னு தெரியல. நாளைக்கு வந்து எங்க தலைவரை கூப்பிட்டு எங்க திடீர்னு கந்தர்வ கோட்டை இருக்குல்ல, அங்கே ஒரு புரட்சி அம்பேத்கர் சிலையை வந்து உருவாக்கி வந்து அண்ணன் நீங்கள் தானே திறக்கணும். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? அப்போ அங்கே இருக்கிற சாதி வரி இருப்பாங்க, திமுக கூட இருப்பான்ல, எல்லா கட்சியும் தானே இருப்பான்ல, அவங்க எல்லாம் கூப்பிட்டு அம்பேத்கர் ஒரு மாபெரும் தலைவன்டா, அந்த கோட்பாடுகள்லாம் உள்வாங்கடா அப்படின்னு அவங்க அரசியல் படுத்துறாங்க. எங்க திறக்கிறாங்க சில? புதுக்கோட்டையில, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியா இல்லையா? தனி தொகுதி. அது ஏன் தனி தொகுதியில் திறக்கிறீங்க? ஒரு ஆலங்குடி அங்கே சட்டமன்ற தொகுதி இருக்கு, எல்லா தொகுதியும் சட்டமன்ற தொகுதி இருக்கு, திருமயம் சட்டமன்ற தொகுதி இருக்கு, அறந்தாய் சட்டமன்ற தொகுதி இருக்கு. திறந்துருவோம், திறக்கலாம்ல. திறப்போம் பிரதர். இல்லையா? நான் இப்ப மறுக்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன் ஈரேட்ல கூட இன்னும் திறக்கமே வச்சிருக்காங்க, அங்க கூட ஒன்று திறக்க சொல்லுவோம். ரைட்டா? அதுல எந்த மாற்றுக்கு சொல்ல வரேன், நான் உங்களுக்காக நானே பேசுறேன். இப்ப இந்த நேரத்தில் வந்து மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்காக புதுக்கோட்டை மக்களை வந்து அந்த ஒரு பகுதியில் பண்றாங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கே தான். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை கூட சாதி வெறி பிடித்த மாவட்டம்,
அப்படின்னு அறிவிங்கன்னு தான் சொல்றோம். யார்கிட்ட கேட்கறாங்க? நான் மோடிகிட்ட கேட்கறேன், தமிழக முதல்வர் கேட்கறேன். எப்படி ஜாதி வெறி மாவட்டம் பிடிச்ச மாவட்டம் புதுக்கோட்டை எப்படி அறிவிப்பீங்க நீங்க? புதுக்கோட்டையில தாங்க எல்லா பேருமே சாதி வெறி பிடிச்சி திட்டுறாங்க. நீ இப்ப வேங்கவேல் சம்பவத்துல யார குற்றவாளின்னு சொன்னாங்க? யார சொன்னாங்க? யார சொன்னாங்க? யார் நீதிமன்றம் யார சொன்னாங்க? அதுதான் அவங்க தான் செட்டி தானே சொல்லி இருக்கிறாங்க. அதான் நாங்க இப்ப சொல்றோம். சரி, ஏங்க குற்றம் எங்களுக்கு மலத்தை வந்து தண்ணியை கலந்துட்டாங்கடா அப்படின்னு நாங்க போராடுறோம். நீயே தானே குற்றவாளி அப்படின்ற மாதிரி கொண்டு வரேன். மால்கம் எக்ஸ்னு ஒரு பேரறிஞன் சொல்லுவேன். அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினேன். நீ உண்மையிலேயே மக்களுக்காக போராடினா, மக்களுக்காக நீ வந்து குரல் கொடுத்தினா நீயே குற்றவாளி அப்படின்னு இந்த ஆதிக்கவாதிகள் செய்வாங்கன்னா அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிட்டார். அவர் இறந்து போயிட்டார். ஆனால் இந்த சாதி வெறி பிடித்த இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள், போலீஸ்ல இருக்கிற சாதி வெறியான எல்லாரும் சொல்ல பிரதர், நீ வாட அப்படி போட்டுறாதீங்க கரெக்டா? இவங்களுக்கு இதே புத்தி. எனக்கு சந்தேகம் இப்ப வந்து உங்க மேல சந்தேகம் வருது. எனக்கு என்ன சந்தேகம்? உங்களால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வருதோ ஒருவேளை சாதி என்ன பிரச்சனை? எப்படி நீங்க அதாவது பிரச்சனை நடக்குது, நீங்க போயிட்டு அங்க பேசி பேசி அடுத்து நெருப்பு எரியர்களை என்ன ஊத்துன மாதிரி பெருசா நெருப்பு பிரச்சனை பெருசாயிருதோ? அதாவது நெறியாளர் இதுவரை கேட்ட கேள்வியெல்லாம் பாராட்டக்கூடிய கேள்வி. இப்போ கேட்குற கேள்வியை வந்து அந்த தம்பி மீது தற்குறித்தனமாக கேட்குறீங்க. யார் அந்த தம்பி? இப்போ ஒரு பேர் சொன்னீங்க ஆரம்பத்தில், அந்த தம்பி மீது பேசுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பயிர் சொல்ல வேண்டிய எதிராக கேட்டா அப்படி சொல்லிடுறீங்க. இல்லை இல்லை, நான் உங்களுக்கு சொல்ல ஏன் இந்த கேள்வியை கேட்க நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் இப்போ பேசுறேன். நமக்கு இப்போ எடுத்துக்காட்டு சாம்பிள் எந்த பிரச்சனை? புதுக்கோட்டை மேட்ரு, வடக்காடு மேட்ரு. நல்லா கேட்டுங்க, வடக்காடு மேட்ரு. பொருங்க நிறுத்துங்க. புதுக்கோட்டையை சேர்ந்தவன் நான். நீ புதுக்கோட்டை சேர்ந்தவன், வடகாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவன் நான். நான் சொல்றேன் என் வயசு 28. இது வரைக்கும் இங்க சாதி சண்டைகள் பிரச்சனைகள் இது வரைக்கும் நான் என்னுடைய வயதுக்கு நான் பார்த்தது இல்ல. இப்போ ரீசெண்டா தான் இந்த மாதிரியான சாதி உங்களுக்கு இப்ப நான் வர அழகா பாயிண்ட கொண்டா சேர்த்துட்டீங்க. உங்களை நான் பாராட்டுறேன். வடக்காடு என்பது வரலாறு சொல்ல தமிழ் தேசியத்திற்கான முக்கியமான பகுதி. ஆமா, சரிங்களா? மேதகு அவர்களே அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. என்ன வரலாறு சொல்றேன். அங்க இருக்கிற ஒரு போராளி இப்ப இறந்துட்டாரு, இப்ப இல்ல. சரிங்களா? அந்த போராளி பிறந்த மண்ணு உங்களுக்கு மேட்ரு புரியும் நினைக்கிறேன். அங்கே இருக்கிற இவங்க மட்டும் சரி தமிழர்கள் மட்டுமல்ல, அங்கே ஊர் தமிழர்களே எனக்கு நிறைய பேர் நண்பர்கள் தான், எல்லாம் பழக்கத்தில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நடக்கவில்லை என்று சொல்ல கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மறுக்கவில்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா கேட்டுக்கிறீங்க, இப்போ அவங்க செய்யக்கூடியதான் 100க்கு 100 உண்மை தர பிரதர். சும்மா போகிற வகையில் நான் பேசலை. உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.